சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதுல ஏதாவது பார்த்ததுல டவுட் இருந்ததுன்னா டைப் பண்ணுங்க. அதாவது மைக்ல நீங்க கேட்கலாம். மைக்கையும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நேற்று பார்த்தது அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். ஓகே, எதுவும் டவுட் இல்லையா? பாத்தீங்களா எடுத்துக்கிறதெல்லாம்? வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? யார் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது மைக்ல சொல்லுங்க. வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? யாராவது மைக் ஆன் பண்ணி பேசுங்கப்பா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்க்காம சொல்ல பாருங்க. தெரியலையா? கேக்குறான்னு சொல்லுங்க. கேக்குறது சுதா சுந்தரம் நேரமா மைக் ஆன் பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு பாக்கணும். சுதா சுந்தரம் ஆன் பண்றது முடியாது படிச்சுக்கிறேன். தென்னரசன் முருகன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நேற்று கிளாஸ் பார்த்தோட கண்டினியூஸ். இப்போ இதுல அடிக்கடி ஒரு கேட்கிற கொஸ்டின்ஸ், நீங்க எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா நல்ல கவனிங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல முதல் வருடம் வந்து ஒரு 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு தெரியும் செகண்ட் இயரும் 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தேர்ட் இயரும் 15% ஆஃப் ரேட் ஆஃப். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அதுதான் ஒவ்வொரு வருடமும் நார்மலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். பிரின்சிபல் வந்து 3000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. அப்போ 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1 இயருக்கான வட்டி எவ்வளவு? 1 இயருக்கான வட்டி வந்து 3000 20%. 3000 20% அப்படிங்கிறது எவ்வளவு? 600. அப்போ 1 இயருக்கு 600 அப்படின்னா செகண்ட் இயருக்கு என்ன வரும் அப்படின்னா இன்னொரு 600 சேரும். தேர்ட் இயருக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 600 சேரும். ஏற்கனவே இருக்கு 1200. அப்ப பாத்தீங்கன்னா 1800. அப்போ ஒரு வருடம் என்ன வட்டியோ அதுதான் வருடம். இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அடிக்கடி கேட்ட கொஸ்டின், கேட்கிற கொஸ்டின்ஸ் 20%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% அப்படின்னா பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை ஆண்டுகள்ல டபுள் ஆகும்? டபுள் 2p ஆகும். ஆன்சர் சொல்லுங்க. வாட் இஸ் தட் ஆன்சர்? ட்ரை பண்ணுங்க. அதை புரிஞ்சுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 20%. அப்போ இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறது தனி வட்டியில எத்தனை ஆண்டுல டபுள் ஆகும்? அப்போ இதை கண்டுபிடிக்கிறது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, you can take the principal as any number, but better you take principal as 100. ஏன் 100 எடுக்கிறோமோ அப்பதான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா. 100. அப்போ 100 அப்படிங்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு ஆகும்? டைப் பண்ண முடியலையா? டைப் பண்ணுங்க. யாராவது டைப் இதுல இருக்கா? டைப் பண்ணா டைப் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் கேட்டா ஆன்சர் பண்ணுங்க. சும்மா கிளாஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு பாத்துட்டு இருக்காருங்க. திருப்பேட்டா சரியா? கிளாஸ் ஆன்சர் கேட்டா டைப் பண்ணணும். டைப் பேசதான் முடியல, டைப் பண்ண முடியல. ஏற்கனவே நிறைய பேர் ஊமையா இருக்கீங்க. சரி, அதை விட்டுருவோம். டைப்பாவது பண்ணணும்ல கேட்கிற கேள்விக்கு. தப்பாவது டைப் பண்ணணும்ல தெரியலன்னா ஸ்டூடெண்ட் தான் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துங்க. நீங்க டீச்சரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ரைட். ஸோ த பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 20%. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 20% அப்படின்னா எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்னா டபுள் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா 2p, ட்ரிபிள் அப்படின்னா என்னதுன்னா 3p. ஓகே, பிங்கிறது 2p ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 ரூபாய் இனிஷியல். இந்த 100 ரூபாய் எவ்வளவு நாள்ல 200 ரூபாய் ஆகும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% அப்படின்னா வருஷம் 20 ரூபாய் கூடும். அப்போ வருஷம் 20 ரூபாய் கூடுச்சுன்னா எப்ப 200 ஆகும்? 2p ஆகணும்னா பிங்கிறது ஒரிஜினல் பிரின்சிபல் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு p வரும். அப்போ இந்த p தான் பை வே ஆஃப் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஏதாவது டவுட் இருந்தா திரும்ப கேளுங்க, டைப் பண்ணுங்க. நீங்க திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியா மட்டும் இருக்க வேணும். சரிங்களா? எல்லாருமே கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்போ இதே கொஸ்டின் சரிங்களா? இதே கொஸ்டின்ஸ் பாருங்க. எத்தனை வருடத்துல இந்த p வந்து 4p ஆகும்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருடத்துல இந்த p வந்து 4p ஆகும்? கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நிறைய கான்செப்ட்ஸ் சொல்லி எத்தனை வருடங்கள்ல இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபல் அப்படிங்கிறது 4 மடங்கு ஆகும். திரும்ப அதே தப்பு பண்றீங்க. 15 ஆண்டுகள். எல்லா தப்பையும் இங்கேயே பண்ணிடுங்க. அதுதான் நம்ம டைப் பண்ண சொல்றது, கேட்கறது. திரும்ப இதே மிஸ்டேக்கை நீங்க பண்ண மாட்டீங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. 4 மடங்கு ஆகணும்னா என்ன அர்த்தம்? அதுதான் புரிஞ்சுக்கணும். நீங்க 4 மடங்கு ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா ஒரிஜினல் பிரின்சிபல்
பிளஸ் அல்லது 3P வரும்போது 3P தான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நல்ல ப்ராஜெக்ட். இந்த 3P சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஒரு P சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு, அல்லது அப்படி வச்சுக்கலாம், 100 ரூபான்னு வச்சுட்டீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுட்டீங்கன்னா 400 ரூபா ஆகணும். 400 ரூபா ஆகணும்னா 100 ரூபாங்கிறது அசட். அப்போ வட்டி மட்டும் எவ்வளவுன்னா 300 ரூபா வட்டி மட்டும் எனக்கு வரணும். 300 ரூபா வட்டி வந்தாதான் 100 ரூபாங்கிறது 400 ரூபா ஆகும். நமக்கு தெரியும் 20 ரூபா வட்டி வர்றதுக்கு 1 வருஷம், 20 ரூபா வட்டி வர்றதுக்கு 1 வருஷம் ஆச்சுன்னா அப்போ 5 வருஷத்துல 100 வரும். அப்போ 300 வட்டி வர்றதுக்கு எத்தனை வருஷமா சொல்லுங்க. மிஸ்டேக் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ஒருத்தவங்களும் புரிகிற அளவுக்கு போயிட்டு தான். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 15. இப்ப நான் சொல்றேன், கரெக்டா போடுங்க. பிங்கிற ஒரு பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 25%. எத்தனை வருடங்கள்ல இந்த பிங்கிறது 10P ஆகும். கரெக்டா சொல்லுங்க. டைம் கூட எடுத்துக்கோங்க, ஆனா கரெக்டா சொல்லுங்க. 10P வரணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரிஜினல் பிரின்சிபல் வட்டி மட்டும் 9P, வட்டியே 10P சொல்லிடாங்க. இதுதான் வட்டி. அப்போ இது வர்றதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? முதல்ல என்ன பண்ண அப்படின்னா ஒரு P வர்றதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25. ஒரு Pனா 100 ரூபாய் வர்றதுக்கு 20 ரூபா. 100 ரூபாய் இருந்தா வருஷம் 25 ரூபா வருது. அப்ப 100 ரூபா வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அப்போ 9P வர்றதுக்கு எத்தனை? தேங்க்யூ ஸ்டீஃபன். ஆன்சர் தப்பு, நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. அதாங்க சிம்பிளா சொல்றேன். 25%. 25% அப்படின்னா 100 ரூபாய். ஃபர்ஸ்ட் வருஷம் 125 ரூபாய் ஆகும், 2வது வருஷம் 150 ரூபாய் ஆகும், 3வது வருஷம் 175 ரூபாய் ஆகும், 4வது வருஷம் 200 ரூபாய் ஆகும். அப்படின்னா 100 ரூபாய் கூட. 100 ரூபாய் வந்து 4 வருஷத்துக்குரிய வட்டி. 100 ரூபாய் 4 வருஷத்துக்குரிய வட்டி அப்படின்னா நீங்க சொல்லுங்க. அப்போ எனக்கு 9P வரும். அப்போ ஒரு P வர்றதுக்கு, ஒரு P வட்டியா வர்றதுக்கு 4 வருடம் ஆகுது. அப்போ 9P வட்டியா வர்றதுக்கு 36. நிறைய பேர் 36 பண்ணிருக்கீங்க. 36 தான் ஆன்சர். 40 கிடையாது. திரும்ப அதே தப்பு பண்ணாதீங்க. 10 டைம்ஸ் ஆகுதுன்னா ஒரிஜினல் பிரின்சிபல் வந்து ஒண்ணு இருக்குல்ல, அதை தூக்கிடணும். இல்ல, பிரின்சிபல் பிளஸ் வட்டி தானே. மொத்த தொகைங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன கிளாஸ்ல. மொத்த தொகைங்கிறது என்னது அப்படின்னா அசல் பிளஸ் வட்டி. அசல் பிளஸ் வட்டி தான் மொத்த தொகை. புரியுதா? இப்போ கரெக்டா பண்ணுங்க. எனக்கு கரெக்டா பண்ற வரைக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா பண்ணுங்க. ஒரு பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. 3P ஆகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. How many years? 3P ஆகும். அதாவது நான் ஒரு தொகை இன்வெஸ்ட் பண்றேன். அந்த இன்வெஸ்ட் பண்ற தொகை வந்து 3 மடங்கு ஆகிறதுக்கு நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்றேன். அவங்க தனி வட்டியில 10% கொடுக்குறாங்க. அப்போ 3 ஆண்டுகளுக்கு நான் எத்தனை வெயிட் பண்றேன்? முதல் இது 10%. 10% அப்படின்னா 100/10. 100/10ங்கிறது 10. அப்போ 10 ஆண்டுகள்ல எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா P கிடைக்கும். எனக்கு 3P கிடைக்கும். இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா P கிடைக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா P, ஒரு P கிடைக்கிறதுக்கு 10 இயர்ஸ் ஆகுது. இன்னொரு எக்ஸ்ட்ரா P எனக்கு கிடைக்கிறதுக்கு இன்னொரு 10 இயர்ஸ் ஆகும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ். திரும்ப நீங்க 30 வருடமும் சில பேர் போட்டிருக்கீங்க. தப்பு. ஈஸியான கொஸ்டினா தப்பு பண்ணிடுறாங்க. ஈஸ்வரி என்ன மிஸ்டேக்? ஏதாவது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இங்க எவ்வளவு 3Pனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு P 3 மடங்கு ஆகுது அப்படின்னா வெறும் வட்டி மட்டும் 3P கிடையாது. பிரின்சிபலை கழிச்சிட்டீங்கன்னா மீறி இருக்கிறதா வட்டி. 2P தான் வட்டி. ஒரு P வர்றதுக்கு 10 வருஷம் ஆகுது. போன ப்ராப்ளம் பாத்தீங்க. 25%னா ஒரு P வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 100/25, 4 இயர்ஸ் ஆகும். அதுக்கு முந்தின ப்ராப்ளம் பார்த்தோம். இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20. அப்ப எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா 100/20, 5 இயர்ஸ் ஆகும். புரியுதுங்களா? ஈஸ்வரி ஆன்சர் பண்றீங்களா? P equal to P when P becomes 60. Rate of interest is equal to 20%. This is simple interest. Yeah. With the explanations and சுந்தரம் அதே பண்றீங்க திரும்ப. அப்போ முதல்ல எத்தனை வருஷத்துல டபுள் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது என்னதுன்னா 100/20%. 100/20 5 வருஷத்துல. அப்போ 5 இயர்ஸ்ல டபுள் ஆகும். எனக்கு 60ங்கிறது 60 என்ன அர்த்தம் அப்படின்னா P + 5P. ஒரு P வர்றதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆகுது. அப்போ 5P வர்றதுக்கு எத்தனை வருஷங்கிறது தான் கொஸ்டின். 5 × 5 25. ஓகே, இப்ப கொஸ்டின் எழுதிங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. நான் சொன்னதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஒரு அசல் எழுதிக்கிறது. ஒரு அசல் தனி வட்டியில் 8 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும். ஒரு அசல் தனி வட்டியில்
8 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில், இங்கிலீஷ்லயும் சொல்றேன், எத்தனை ஆண்டுகள் இங்கிலீஷ்ல, a principal under simple interest doubles in 8 years. A principal under simple interest doubles in 8 years. Then in how many years? In how many years? It will become 4 times. In how many years it will become 4 times? போனது பார்த்தோம்ல, அதே டைப் கான்செப்ட் தெரிஞ்சீங்கன்னா போதும். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 8 ஆண்டுகள் 2p ஆகுது அப்படின்னா அதோட மீனிங் என்ன சொன்னேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா பி வர்றதுக்கு இந்த 2p தான் நமக்கு தெரியும். 2p வந்து பிரிக்கலாம். 2pங்கிறது p பிளஸ் 2p, p பிளஸ் p. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பிரின்சிபலோட இன்னொரு எக்ஸ்ட்ரா பிரின்சிபல் வட்டியா வர்றதுக்கு எத்தனை வருடம் வருது? 8 இயர்ஸ் ஆகுது. அவ்வளவுதான். இதெல்லாம் பேனா எடுக்காமே ஆன்சர் பண்ணக்கூடிய விஷயம். எனக்கு 4 மடங்கு ஆகும். வெரி குட் ராஜேஷ், வெரி குட். 4 மடங்கு ஆகும். அப்போ 4 மடங்கு ஆகும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிங்கிறது p பிளஸ் 3p ஆகும். ஒரு p வர்றதுக்கு 8 ஆண்டுகள் வருது. கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு p வர்றதுக்கு 8 ஆண்டுகள் வருது அப்படின்னா, அப்போ 3p வர்றதுக்கு 8 ஆண்டுகள் வரும். 24. புரியுதா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியலன்னா சொல்லுங்க. போனதோட சொன்னதோட ஈஸி. போனதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம் எத்தனை வருஷத்துல டபுள் ஆகுது. டபுள் ஆகுதுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ டபுள் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, வாய்ஸ் லோவா இருக்கா? வாய்ஸ் லோவா இருக்கா இல்ல வாய்ஸ் லோவா இருக்கா இல்ல ஓகேங்களா? எஸ்னா வாய்ஸ் லோவா இருக்கு, லோவா இருக்குன்னு சொல்றீங்களா? லோனா நோ டைப் பண்ணுங்க. வாய்ஸ் ஓகே ரைட். ஸோ நாட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிருக்கீங்க சில பேரு. திரும்ப நான் சொல்றேன், என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு பிரின்சிபல், இதெல்லாமே தனி வட்டிங்க. ஒரு பிரின்சிபல் 8 ஆண்டுகள் 8 ஆண்டுகள்ல 2 மடங்காவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங்? இதை அப்படியே நம்பர்ல சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 ரூபாய் 8 ஆண்டுகள்ல 200 ரூபாய் ஆகுது. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எத்தனை வருஷத்துல இது 4 மடங்காகுன்னு கேட்கறாங்க. சோ 100 ரூபாய் 8 வருஷத்துல 200 ரூபாய் ஆகும் அப்படின்னா 8 வருஷத்து வட்டி சொல்லுங்க பாக்கலாம் யாராவது. வாட் இஸ் த 8 வருட வட்டி? 8 வருட எப்படி? இந்த 100 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு இப்ப இந்த 100 ரூபாய் எத்தனை ஆண்டுகள்ல 400 ரூபாய் ஆகும்ன்றது கொஸ்டின். இந்த 8 வருஷ வட்டி எவ்வளவு? 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே வட்டி தானே சார். இப்ப 100 ரூபாய் 150 ரூபாய் ஆகுதுன்னா 50 ரூபாய் வட்டி. 100 ரூபாய் 1000 ரூபாய் ஆகுதுன்னா 900 ரூபாய் வட்டி. 100 ரூபாங்கிறது பிரின்சிபல். பிரின்சிபலை விட கூட என்ன ஆகுதோ அதுதான் வட்டி. அப்ப 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகுதுன்னா 8 வருட வட்டி 100 ரூபாய். நமக்கு தெரியும் தனி வட்டியில 8 வருட வட்டி 100 ரூபானா ஒவ்வொரு 8 வருடத்துக்கு 100 ரூபாய் கிடைச்சிட்டே இருக்கும்னு அர்த்தம். அப்ப 8 வருட வட்டி 100 ரூபானா ஒவ்வொரு 8 வருடத்துக்கு 100 ரூபாய் கிடைச்சி. எனக்கு எப்ப 400 ரூபாய் ஆகும் கேட்பேன். 400 ரூபாய்ல 100 ரூபாங்கிறது பிரின்சிபலை தூக்கி வச்சிருங்க. மீதி எனக்கு 300 ரூபாய் வட்டியா வரணும். 300 ரூபாய் வட்டியா வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 100 ரூபாய் வட்டியா வர்றதுக்கு 8 வருஷம் ஆச்சுன்னா 300 ரூபாய் வட்டியா வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 24. சோ பிங்கிறது 2p ஆக 8 ஆண்டுகள் ஆகிறது தனி வட்டியில். அப்படின்னா இந்த 2pங்கிறது என்ன அப்படின்னா p பிளஸ் p. இந்த பிங்கிறது பிரின்சிபல் பி. இந்த பிங்கிறது என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த தனி வட்டி, இந்த வட்டி வர்றதுக்கு 8 வருஷம் ஆகுது. பட் எனக்கு 2pல எனக்கு எத்தனை வருஷத்துல 4p ஆகும்னு சொல்றாங்க. 4pனா என்னதுன்னா p பிளஸ் 3p. 3p வட்டியா வரணும். ஒரு p வட்டியா வர்றதுக்கு 8 வருஷம் ஆகும். 3p வட்டியா வர்றதுக்கு 24 வருஷம் ஆகும். அதாவது 8 into 3. இதா கணக்கு பண்ணுங்க. இப்ப நீங்க நான் சொன்னதான் கணக்கு. அதை அப்படியே எழுதிக்கலாம். அதை ஷார்ட்ல எழுதுவேன். எழுதும்போது நான் ஷார்ட்ல ஒரு பிரின்சிபல் தனி வட்டிகள் 6 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எதில் எத்தனை ஆண்டுகளில் அது 6 மடங்கு ஆகும். சொல்லுங்க. உடனே சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்கன்னா உடனே ஆன்சர். ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. அடிச்ச உடனே ஆன்சர். சூப்பர். எக்ஸ்பிளனேஷன். இங்க ஒரு பி வர்றதுக்கு 6 ஆண்டுகள் ஆகுது. எனக்கு இது p பிளஸ் 5p. 5p வட்டி வரும். அப்போ 5p வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் வரணும்? 6 into 5. ஸோ மனப்பாடமா மனக்கணக்கா சொல்லும். எழுதவே தெரியும். அடிச்சோடனே சொல்லும். புரிஞ்சுட்டீங்கன்னா அடுத்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலில் இங்கிலீஷ். சேம் டிஃபிகல்ட்டி லெவல்ல என்ன பண்ணுறது? 8 வருடத்துல 2p ஆகுது. எத்தனை வருடத்துல 7p ஆகுது. உடனே டைப் பண்ணுங்க. ஃபாஸ்டா டைப் பண்ணுங்க. ஒரு p வட்டியா வர்றதுக்கு
8 வருடங்களா? அப்போ 6p வட்டியாளர்களுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னா 8 × 6 48 வருடம். ஆன்சர் வந்து 48. எனக்கு இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கீங்களான்னு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃபிகல்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்றேன். P வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 8 yearsல 3p ஆகும். எத்தனை வருடங்கள்ல 5p ஆகும். கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கான இருக்கு. உங்க கான்செப்ட நல்லா புரிஞ்சுட்டீங்க, நல்லா கிரகிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உடனே ஞான ஆன்சர் சொன்னேன், புரிஞ்சுக்கீங்க. நிறைய பேர் ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்க, ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் தவறா பண்ணிருக்கீங்க. அதுல மேபி கேர்லெஸ் மிஸ்டேக்கா இருந்தா அடுத்த கரெக்ட் பண்ணிக்குவீங்க. எனிவே குட் ஃபார் ட்ரைங் ஃபார் ஆன்சர். இப்போ Pங்கிறது 3p. 3p என்ன அர்த்தம் அப்படின்னா P + 2. எனக்கு 5p வரணும் அப்படின்னா வட்டி மட்டும் 4p. அப்போ இந்த 2p வர்றதுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ 2p வர்றதுக்கு 8 வருஷம் ஆச்சுன்னா 4p வர்றதுக்கு எத்தனை வருஷம்? எவ்ரி 8 years you get 2p. 4p வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா 8 + 8 which is 8. இங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு p வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு p வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் அப்படியே தான் ஈக்குவலா தான் இருக்கும், மாறலாம் மாறாது. வெரி குட், சூப்பர். p வர்றதுக்கு 4 years. ஏன்னா 2pக்கு 8 yearsனா pக்கு வந்து இதை வச்சுட்டு இப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல pங்கிறது 3p ஆகுறதுக்கு 12 years ஆகுது. அப்போ 8p ஆகிறதுக்கு எத்தனை வருஷம்? 8p ஆகிறதுக்கு எத்தனை வருஷம்? கரெக்டா பண்ணுங்க. போனது நம்ம 2p வச்சுட்டோம். இங்க வந்து 2p வைக்காம 2p வந்து p-ல கண்டுபிடிச்சு அப்புறம் பண்ணணும். இதுவும் மென்டரா சால்வ் பண்ணணும். பேனாவே எடுக்காம சால்வ் பண்ணணும். பேனாவை எடுக்காம சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டீஃபன் வந்து பண்ணிருக்க மாதிரி தெரியும். ஆதேஷ் இதுல இருந்து என்ன டெரிவேட்டிவ் ஆகுது அப்படின்னா 2p ஆகுது. நமக்கு தெரியும் 3pa p + 2p. 2pங்கிறதுல வட்டி. அப்ப 2p ஆகுறதுக்கு 12 வருஷம் ஆகுது. அப்புறம் p ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆகுது. எனக்கு 8p தான். 8p தான் அர்த்தம் p + 7p. 7p தானே இது வட்டி. அப்போ ஒரு pக்கு 6 years ஆச்சுன்னா 7pக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 42 years ஆகும். ஒரு இந்த யாராவது புரியலைன்னா நோன் டைப், புரிஞ்சவங்க இது டைப் பண்ணலாம். நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஈஸி, ஆனா இதோட கான்செப்ட் அதோட கான்செப்ட் வேற. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். வட்டி வந்து அசலோட சேரும். ஒவ்வொரு வருஷமும் அசல் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அசல் மாறவே மாறாது. ஒரு தடவை என்ன அசலோ அதுதான் எவ்ரி இயர் அதுதான் அசலாக இருக்கு. இப்ப கணக்கு கான்செப்ட் எல்லாம் பார்த்தா நம்ம நிறைய கணக்குகளை பார்க்கலாம். இன்னொரு கணக்கு தான் பிரின்சிபல் அண்டர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் 5 years it becomes 2p. When will it become 8p? ஒரு கூட்டு வட்டியில் ஒரு அசல் 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும்? இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். தனி வட்டிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ இப்ப யாராவது சொல்லுங்க, at the end of 5 years what is the principal? 5 வருஷம் முடிவுல பிரின்சிபல் என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த பிரின்சிபல்? 5 வருஷத்து முடிவுல பிரின்சிபல் என்ன? தனி வட்டியில எத்தனை வருஷத்து முடிவுலையும் பிரின்சிபல் p தான். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 5 வருஷத்துல 2p ஆயிடுச்சுன்னா 5 வருஷத்தோட முடிவுல இதுதான் நியூ பிரின்சிபல். அப்போ pங்கிறது 5 வருஷத்துல 2p ஆச்சு, டபுள் ஆகுதுன்னா இப்ப இந்த 2p இன்னொரு 5 வருஷத்துல என்னவாகும் அப்படின்னா டபுள் ஆகும். டபுள் ஆனது 4p ஆகும். 4p இன்னொரு 5 வருஷத்துல டபுள் ஆகும், 8p ஆகும். அப்ப மொத்தம் எத்தனை வருஷத்துல டபுள் ஆயிடும்? கூட்டு வட்டியில ஃபாஸ்டா டபுள் ஆயிடும். ஸோ ஆன்சர் இஸ் 15 years. புரியுறதா? தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் பாருங்க. கூட்டு வட்டியில ரொம்ப ஃபாஸ்டா டபுள் ஆயிடும், ரொம்ப ஃபாஸ்டா பெருசாகிட்டே இருக்கும். ஏன்னா வட்டி எல்லாம் அசலோட சேர்ந்து வட்டியும் அசலும் சேர்ந்ததுதான் புதிய அசல். ஏதாவது டவுட் இருக்கா? ப்ராப்ளம் வரும் அப்படிங்க நமக்கு புரிஞ்சிடும். ஒரு பிரின்சிபல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 4 ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆகும். எத்தனை வருடத்துல 16 மடங்கு ஆகும். வாட் இஸ் த ஆன்சர்? அதே கொஸ்டின்ல அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அது சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதே கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கு ஆன்சர். இது வந்து கூட்டு வட்டி ப்ராப்ளம், இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். இது ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ண கரெக்டா? விடை என்ன? இங்கே விடை என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 16 சார். சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கு எவ்வளவு சார்? ரொம்ப தப்பு பண்றீங்க. சமுத்திரை ஆண்டியா
அது நிறைய தப்பு பண்றீங்க பாருங்க. 16 அப்படியே வச்சுக்கிறீங்க, சொன்னா கேட்க மாட்டீங்களே. 16 வட்டி, 16 பிரிக்க வேணாமா? பி பிளஸ் எவ்வளவு? 15p தானே. இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2p ஆக 4 வருடம், 4p ஆக இன்னொரு 4 வருடம், 8p ஆக இன்னொரு 4 வருடம், 16p ஆக இன்னொரு 4 வருடம், மொத்தம் 4 வருடம். அதனால ஆன்சர் வந்து 16. ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஸ்லோவா தான் ஆகும். ஒரு பி வர்றதுக்கு 4 வருடம், எனக்கு 15p வரணும். அப்போ 15 × 4 60. சமுத்திரை என்ன மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏன் அப்படி போறீங்க? கேர்லெஸ் மிஸ்டேக். எல்லா மிஸ்டேக்கையும் இங்க விடுங்க. அதுதான் எனக்கு சொல்றது. ஆன்சர் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மிஸ்டேக்கை இங்க விட்டுட்டீங்கன்னா இதே மிஸ்டேக்கை திரும்ப எக்ஸாம்பிள பண்ண மாட்டீங்க. இல்ல நான் அப்படியே தெனாவட்டா நான் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதுறீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சிருந்தாலும் எது படிச்சிருந்தாலும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணணும். போட்டி தேர்வுல வந்து கொஞ்சம் தெனாவட்டா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாதா, இதெல்லாம் எவ்வளவு பேசிக். நான் பிஜி படிச்சிருக்கேன், மேத்ஸ் படிச்சிருக்கேன், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதே சமயத்துல பிஏ, எம்ஏ, தமிழ் படிச்சவங்க, இங்கிலீஷ் படிச்சவங்க, ஜுவாலஜி, பாட்டனி படிச்சவங்க கூட இல்ல. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு மேத்ஸ் கொஞ்சம் நான் வந்துட்டேன், அதுக்கு அப்புறம் படிக்கல, அதான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. அதனாலதான் நிறைய எக்ஸாம்ஸ்ல எம்ஏ தமிழ் படிச்சவங்களுக்கு மத்தவங்க தமிழ் படிக்காதவங்க தமிழை நல்லா பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தமிழ் டச் இல்லை, நான் எதுவும் தெரியாது அப்படின்னு. ப்ராக்டிஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளவு முக்கியமோ தெரியாது, கணிதத்திற்கு உங்களுக்கே தெரியும். பயிற்சி பயிற்சி பயிற்சி. ரைட். கடைசியா இந்த கான்செப்ட்ல ஒரு கொஸ்டின், கடைசியா எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. பிரின்சிபல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 5 வருஷத்துல 3p ஆகும், எத்தனை வருஷத்துல 27p ஆகும். அதேதான் இங்கே இது தப்பே கிடையாது. ஃபிராக்ஷன்ல எல்லாம் வரலாம், தப்பே கிடையாது. ஆன்சர்லாம் ஃபிராக்ஷன்ல வரும், சொல்லிட்டேன். இதே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர். மேல உள்ளது காம்பவுண்ட், கீழே உள்ளது சிம்பிள். வாட் இஸ் த ஆன்சர்? இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இயர்ல அதான் ஆன்சர். கூட்டு வட்டியில் ஆன்சர் என்ன? தனி வட்டியில் ஆன்சர் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஆன்சர் என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஆன்சர். சோ 3p வர்றதுக்கு 5 வருடம் அப்படின்னா இதே 3p அடுத்து 3 டைம்ஸ் ஆகும். 3 × 3p 9p ஆகும். அப்ப 9p ஆகிறதுக்கு இன்னொரு 5. 9p × 3 னா 27p ஆயிரும். அதுக்கு ஒரு 5 வருஷம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 15 வருஷத்துல 27 மடங்கு ஆயிரும். திஸ் இஸ் கால்ட் காம்பவுண்டிங். இந்த காம்பவுண்டிங்கோட மீனிங் பாத்திருக்கீங்களா? அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க, ஏதாவது புக்ஸ்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது என்ன? காம்பவுண்டிங்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா பெருசா. அதனால நீங்க ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த இன்வெஸ்ட் பண்றத வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் விட்டீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும். சீக்கிரமா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். வெயிட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். வட்டி வட்டி ஆகிட்டே இருக்கும். அதான் ஷேர் மார்க்கெட்லயும் சரி, நிறைய வந்து வெயிட் பண்ணீங்கன்னா அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு நீங்க படிச்சிருக்கீங்க. மக்கள் தொகை எல்லாம் வளர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட். இங்க பக்கமா இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 2p வர்றதுக்கு அதே 5 தானே. 2p வர்றதுக்கு 5 வருஷம் அப்படின்னா 2p வச்சுக்கோங்க. 2p வர்றதுக்கு 5 வருஷம். அப்போ 27pனா p + 26p வரும். 26p வரும். 2p வர்றதுக்கு 5 வருஷம் அப்படின்னா 26p. 26 13 × 2p எழுதலாமா? 13 இல்ல அப்படி இல்லைன்னா இப்படி இருக்கலாம். அப்போ p வர்றதுக்கு வந்து 2.5 வருஷம். pக்கு 2.5 வருஷம் அப்படின்னா 26 × 2.5 வருஷம். 2.5 என்னது? 5/8. 13 அல்லது இது பெட்ரு. 2pக்கு 5 வருஷம் அப்படின்னா 26p அதுல 13p இருக்கு, 13 பேர் இருக்கு. அப்ப 13 × 5 6. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா நெக்ஸ்ட் டைப் பண்ணுங்க. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றதுனால திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த டாபிக், அடுத்த கான்செப்ட், ஏதாவது கான்செப்ட்லாம் நான் பார்த்துட்டோம்னா அடுத்த வரிசையா நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்காம அடுத்த கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபாஸ்டா பார்த்துட்டே இருக்கும். ஆல் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஒரு அசல் தனிவட்டி, ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஒரு அசல் தனிவட்டியில் 8 ஆண்டுகளில் 2 மடங்காயிரம். வட்டி சதவீதம் இங்கிலீஷ்ல அண்டர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் a principal doubles in 8 years. Under simple interest a principal doubles in 8 years. In how many years? In how many years? What is the rate of interest? What is the rate of interest? ஒரு அசல் தனிவட்டியில் 3 ஆண்டுகளில் 8 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது வட்டி சதவீதம். Under simple interest a principal doubles in 8 years.
ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட்கட் என்ன தெரியுங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100 பை எத்தனை ஆண்டுகள் வருதோ அதை போட்டுருங்க. 100 பை 8, 100 பை 8 எவ்வளோ? 12.5. எதனால வருது அது பார்ப்போமா? டீடைல் எக்ஸ்பிளனேஷன். அதாவது நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா 8 வருஷத்துல 200 ரூபாய் ஆகும். 200 ரூபாய் என்ன அர்த்தம்? 100 ரூபாய் அசல் பிளஸ் வட்டி மட்டும் 100 ரூபாய் ஆகும். அப்ப வட்டி வந்து 100 ரூபாய் எத்தனை வருஷத்துல வருது? 8 வருஷத்துல வருது. அப்ப நமக்கு தெரியுது ஒவ்வொரு வருஷமும் வட்டி சமமாக இருக்கும் தனி வட்டிகள். அப்ப 100 ரூபாங்கிறது 8 வருஷத்தோட வட்டி அப்படின்னா வருஷம் எவ்வளவு சார் அப்படின்னா 100 பை 8 12 ரூபா. 100 ரூபாங்கிறது ஒவ்வொரு வருஷமும் 12 கூடிட்டே போயிட்டு இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 ஆயிடும். ஸோ therefore 100 plus 100 200 is புரியுதுங்களா? இதுல ஆன்சர் பண்ணுங்க. Under simple interest, an amount doubles in 6 years. Find the rate of interest. So தமிழ்ல ஒரு தனி வட்டி ஒரு அசட் 6 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. எது? வட்டி சதவீதம். So what is the rate of interest? ஷார்ட்கட் சொன்னேன். அது போட்டீங்கன்னா வந்துடும் ஆன்சர். So answer can be a fraction. 2%. So answer is what? 100 by 6. 100 by 6 16, 2 by 3%. இந்த ப்ராப்ளம் தனி வட்டிக்கு மட்டும் தான் கேட்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்பாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்து நேற்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சொன்னேன். இந்த ஃபார்முலா தான் லேண்ட் அப்ரிசியேஷன், கோல்டோட வேலை, கோல்டு அப்ரிசியேஷன் ஆகுது கண்டுபிடிக்கிறது. இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுலாம் இதான். அது சொல்ல காம்பவுண்டிங் எஃபெக்ட். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நாள் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த காம்பவுண்டிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 100 ரூபாய் இப்ப பார்த்தோம்னா இந்த பார்த்தா இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு பிரின்சிபல் 3 வருஷத்துல அதாவது 5 வருஷத்துல 3 மடங்கு ஆகும். ஆனா அதே பிரின்சிபல் நீங்க எடுக்காம வச்சிருந்தீங்க அப்படின்னா 15 வருஷத்துல 27 மடங்கு ஆகும். திஸ் இஸ் த காம்பவுண்டிங் எஃபெக்ட். நீங்க ஏதாவது கோல்டா இருக்கலாம், லேண்ட்ல போட்டு ஒரு கோல்டு வேலை 5 வருஷத்துல 3 மடங்கு ஆகுன்னு வச்சுக்கீங்களேன். இன்னும் ஒரு 15 வருஷம் மட்டும் வச்சிருந்தீங்க வச்சுக்கீங்களேன், உங்க கையில எவ்வளவு கிடைக்கும்? 27 மடங்கு. இன்னும் போனீங்கன்னா 81 ஆயிடும். இன்னும் 20 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கீங்களா என்ன ஆயிடும்? 81 டைம்ஸ் ஆயிடும். அதாவது 1 லட்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, 5 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா 3 லட்சம் தான் கிடைக்கும். அதே 10 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா 9 லட்சம் ஆயிடும். இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா 27 லட்சம். 20 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா 81. ஸோ திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் காம்பவுண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல. அந்த காம்பவுண்டிங் யூஸ் பண்ற ஃபார்முலா என்ன அப்படின்னா எனி அப்ரிசியேஷன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் நான் சொன்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. P into 1 plus R by 100 to the power n. இதே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெஷினரி வாங்குறீங்க. மெஷினரியில வந்து தேய்மானம் இருக்கும். அது என்னது? டெப்ரிசியேஷன். தேய்மானத்துக்கு என்ன ஃபார்முலா? அந்த விஓலாம் வெறும் தேய்மானத்துக்கு என்ன ஃபார்முலானே கேட்டிருந்தாங்க. இது ஒரு இந்த ஃபார்முலா மட்டுமே கேட்டிருந்தாங்க. தேய்மானத்துக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா சேம் ஃபார்முலா, பிளஸ் கிடையாது, மைனஸ். P into 1 minus R by 100 to the power n. This is the depreciation formula. எது depreciate ஆகும்? மிஷினரி. நார்மலா மிஷினரி, எலக்ட்ரானிக் குட்ஸ், பைக் எல்லாமே depreciate ஆகும். அப்ரிஷியேட் ஆகிறது கம்மி. லேண்ட் அப்ரிஷியேட் ஆகும், கோல்டு அப்ரிஷியேட் ஆகும், ஓவரால் அப்ரிஷியேட் ஆகும். டெய்லியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் அப்ரிஷியேட் ஆகும், ஒரு நாள் டெப்ரிஷியேட். நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 2200 குறைஞ்சிருக்குன்றாங்க. இன்னைக்கு நான் திரும்ப முதல்ல குறைஞ்சு. பட் எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா 1 மந்த்லன்னு பாத்தீங்கன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா உடனே இது பண்ணக்கூடாது. வச்சிருந்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஷேர் மார்க்கெட்ல இருக்கும். ஸோ அப்போ ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன், அப்ரிசியேஷன். ஸோ லேண்ட் அப்ரிஷியேட் ஆகும், கோல்டு அப்ரிஷியேட் ஆகும், இப்போ சில்வர்லாம் போட்டு அப்ரிஷியேட் ஆகும். டெப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எனி மெஷினரி, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்ரிஷியேட் ஆகும். டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான். இது வந்து பாப்புலேஷனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பாப்புலேஷன் இன்க்ரீஸ்க்கு செடி வளர்ச்சி, ஒரு மரம் எவ்வளவு வளருது, ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் ட்ரீ எனக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வளரும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. எல்லாம் தேய்மானம் சம்பந்தப்பட்ட ஃபார்முலா அப்படின்னா இது அப்ரிசியேஷன் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ நேற்று பார்த்தது, இன்னைக்கு பார்த்தது இந்த கான்செப்ட் தமிழ் தெரிஞ்சுவாங்க. நாளைக்கு கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி சால்வ் பண்றது, ஃபாஸ்டா சால்வ் பண்றது, எப்படி அப்ளை பண்ணி சால்வ் பண்றது. ஸோ இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. எனி டவுட் இதை கூட ஆன் பண்ணிடுறேன். மைக்ல பேசுங்க, மைக்ல பேசுங்க. ஆர் டைப் சேம் லிங்க்
டுமாரோ நாளைக்கு இந்த டைம் வந்து சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. சார் நான் வந்து பிஓ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அது நோட்டிஃபிகேஷன் வந்து அது மென்ஷன் பண்ணவே இல்லை சார். அவங்க ஆனுவல் பிளானர்ல டிஆர்பி பேனல்ல இல்ல யூபிஎஸ்சி டிஆர்பியை கான்டெக்ட் பண்றது கண்டிப்பாக பிஓ நோட்டிபிகேஷன்ஸ் அதெல்லாம் ஆட் ஆகும் சொன்னாங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஆஃபீஸர் அதனால டிஓ எழுதுறவங்க டிஓ வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு டவுட்டுங்க சார். டைரக்ட் போஸ்டிங் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ட் போஸ்டிங் கூடிக்கலாம். பிஜிடிஆர்பி பத்தி அந்த இதுல போடல. பிஜிடிஆர்பி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. அதே வராது பிஜிடிஆர்பி இல்ல வராதுன்னு கிடையாது, எப்பவுமே ரிட்டையர்மெண்ட் தான் வருவாங்க. ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் தான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே. இப்ப சில இடத்துக்கு வந்து அச்சீவா தேவைப்படுறவங்க வந்து உங்களுக்கு சார் ஒரு டவுட்டுங்க சார். பிஜிடிஆர்பி சார் சொல்லுங்க. சார் ஆக்சுவலாக நான் இப்போ அந்த டெட் பேப்பர் 2 கிளியர்டுங்க சார். சார் நீங்கள் பேசுறது கிளியராக கேட்கலைங்க சார். பேப்பர் 2 கிளியருங்க சார். குவாலிஃபைடுங்க சார். சார் வேற ஏதோ வாய்ஸ்மே சரியா கேட்க மாட்டேங்குதுங்க சார். இங்கிலீஷுங்க சார். சார் அதான் சார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்குங்க சார். என்னன்னா நான் அந்த டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறம் ஃபீல்டு விட்டு கொஞ்சம் காம்படிட்டிவ் விட்டுட்டு ப்ராக்டிஸ் போயிட்டேங்க சார். நான் வந்து இப்போ வந்து ஏமா தேர்வு படிக்கிறேன்னா பிஓக்கு படிக்கிறனால கேக்குறீங்க. அது ஒரு கன்ஃபியூஷன். ஆமாங்க சார். பி என்ன படிக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குங்க சார். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும். எஸ் சார் எஸ் சார். திருமலையா அடிப்படா கேட்கலைங்க சார். வேற ஏதோ வாய்ஸ் கொடுக்க கேட்டுட்டு இருக்கேன். திருமலையா உங்க பேர் என்ன? என் பேருங்க சார் வினோத் குமாருங்க சார். ஸ்டீஃபன் வினோத் உங்க பேரு தானே? ஆமாமாங்க சார். பேசுங்க. மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிட்டாங்க. யாரு பேசுறீங்களோ அவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க. அதாங்க சார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்குங்க சார். ஒரு பிஓ தான் ஒரு ஸ்ட்ராங்கா முடிவுல இருந்தேங்க சார். டெட்டு இல்ல இப்ப இந்த டிஆர்பி வரலைனாலும் படிக்கலான் இருந்தேங்க சார். அன்பார்ச்சுனேட்லா இந்த ரிசல்ட் வந்தாலும் ஒரே டிலாமாவா இருக்குங்க சார். இது வரப்போகுது. இது பிஆர்டி உங்களுடைய நியமன தேர்வுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். மார்ச்ல வந்துடும் போட்டுருக்கு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாமாங்க சார். அதனால அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 30ங்க சார். ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் இப்போ ஒரு அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ பிஎட் எல்எல்பிங்க சார். ஓகே. சோ எல்எல்பி வச்சிருக்கீங்களா? ஓகே. அத வச்சு ஆமா பிஏ இங்கிலீஷ் சார். பிஏ இங்கிலீஷ் அப்படிதானே? இங்கிலீஷ் சார். சரி சரி. இல்ல அதான் இப்போ வந்து பிஆர்டி வருதுங்க. அதுவும் இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பிஓ பண்ணும்போது பிஓ பண்ணுங்க. ஓகேங்க சார் ஓகேங்க சார். அதான் பி பிராக்டிஸ் இது ஃபோக்கஸ் பண்றது பெட்டரா இருக்குங்க சார். உங்களுக்கு தான் பண்ணலாம். பிஓ தனியா உட்கார்ந்து பண்ணுங்க. ஓகேங்க சார் ஓகேங்க சார். ஓகே தேங்க் யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். ஓகே. வேற யாருக்காவது டவுட்? ஓகே தேங்க் யூ. நாளைக்கு பார்க்கலாம். சேம் டைமிங் சேம் லிங்க். சார் இந்த வீடியோவை திரும்ப பார்க்க முடியுமாங்க சார்? நாளைக்கு இதுல ரெண்டு கிளாஸ், நேத்து நடந்த கிளாஸ் இன்னைக்கு நடந்த கிளாஸ், 2 கிளாஸுமே டெலிகிராம் சேனல்ல ரெக்கார்டிங் லிங்க் இருக்கும். பாத்துங்க நாளைக்கு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.